ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் ஆர்மி. அதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், ஸோ ஃபுல் டைம். போஸ்ட் டீடைல்ஸ் எஸ்எஸ்சி டெக். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ட்ரைனிங் கம் பிளேஸ்மெண்ட், அதாவது இனிஷியலாக வந்து ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியில் உங்களுக்கு வந்து டைரக்ட் பிளேஸ்மெண்ட். ட்ரைனிங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 49 வீக்ஸ். எங்கே நடக்கும்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ஓடிஏ, சென்னை. டோட்டல் வேகன்சி 381. சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 56,100. அதுலேருந்து ஹையஸ்ட்டாக மேக்ஸிமம் 2,50,000 வரைக்கும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் 23 ஜனவரி 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் 21 February 2024 ஈவினிங் 3 o'clock வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. அஃபீஷியல் வெப்சைட் indianarmy.nic.in. வேகன்சி டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில்டாக அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே போல் சேலரி அது ஒவ்வொரு ரேங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். மிலிட்ரியில் இனிஷியலாக வந்து லெஃப்டினன்ட், அப்புறம் கேப்டன், மேஜர்னு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக வந்து ஒரு ஃப்ரம் டேட் டு டேட், அந்த டேட்டுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து இந்த ஜாபுக்கு, அதாவது இந்த இந்தியன் ஆர்மியோட வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேஜ் பாட்டம் அது இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கீழே வந்து எப்போயுமே நம்ம வெப்சைட்டில் 3 பட்டன் இருக்கும். மேக்ஸிமம் இன்னொரு பட்டன் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும். காமனாக இருக்கிறது இந்த 3 பட்டன் தான். ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட், ஸோ இந்த பர்டிகுலர் ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் ஆயிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இங்கே இருக்கும். அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க். ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது லிங்க்லாம் தேடி அலைய வேணால், நம்ம பேஜ்லேயே கீழே இந்த பாட்டம்லேயே இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டனை, செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஸோ இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் பிடிஎஃப் இது. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் அன்மேரிடு மேல் அண்ட் அன்மேரிடு ஃபீமேல். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன் வந்து அன்மேரிடாக இருக்கணும். ஸோ அதே போல் ட்ரைனிங் பீரியட்லையும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இந்த ப்ரீ கமிஷனிங் ட்ரைனிங் அகாடமி, அதாவது இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா October 2024. ஸோ இந்த இயர் எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து இப்போயே வந்துட்டு இதுக்கான அந்த செலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் October 2024 அந்த இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி, அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. மென் அண்ட் விமன் ஃபார் எஸ்எஸ்சி டெக். இதுக்கு காமனாக வந்துட்டு 2 டைப் இருக்குது. இந்த பிளேஸ்மெண்ட்லேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் மென் அண்ட் விமன் காமனாக. இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விடோஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஆர்மியில் வந்து ஆல்ரெடி இருந்து அந்த சர்வீஸ்லேயே வந்துட்டு இறந்து போன அந்த கேண்டிடேட்ஸோட விடோஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அதுக்கான எலிஜிபிலிட்டியும் இங்கே இருக்குது. அந்த ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ ஜென்ரலான ஏஜோட எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். 20 to 27 இயர்ஸ். இதுதான் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இயர்ஸ். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும்னா 2 October 1997 1 October 2004. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. கேண்டிடேட்ஸ் பாஸ் த ரெக்விசைட் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ், இது வந்து டெக்னிக்கல், எஸ்எஸ்சி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்புறம் பிளேஸ்மெண்ட். இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் இருக்க கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் ஸ்டடிங் இந்த ஃபைனல் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி கோர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு சப்மிட் த ப்ரூஃப் ஆஃப் பாசிங் இன்ஜினியரிங் டிகிரி எக்ஸாமினேஷன் அலாங் வித் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் ஆர் இயர்ஸ் பை 1 October 2024. ஸோ இந்த 1 October, இந்த இப்போ கரண்ட் இயர் இருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் 1 October 2024 எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ட் ஆனதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் டெக் நான் யூபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். SSCW டெக் இதுக்கு பார்த்தீங்கன்னா BE BTech இன் எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். இன்ஜினியரிங்கில் எனி ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து சிவிலாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் சிவிலுக்கு இந்த 3 டைப் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் படிக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். நம்ம கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ சிவில் வந்து கோர் ஸ்ட்ரீம்னா சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. அப்புறம் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 3மே கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், அல்லது ஃபைனலில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரீம் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. AICTE அப்ரூவ்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு மட்டுமே மல்டிபிள் இருக்குது. இதோட டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு வந்து டிசிப்ளினுக்கும் தனித்தனியான வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது.
இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 வேகன்சிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னெல்லாம் வந்துட்டு அதோட சபார்டினேட் டிசிப்ளின்ஸ் என்னெல்லாம் இருக்குன்ற லிஸ்ட் இதில் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இருக்குது, அதில் 33. எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா 64. மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா 101 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இதில் இல்லாதது பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், பேலிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி காமனாக இல்லாத இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு கூட 17 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது டோட்டல் 350 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம மேலே பார்த்தது வந்து மென்னுக்கு, அதே போல் விமனுக்கும் தனியாக இங்கே பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் இங்கே கீழே இருக்கும், ஒரு 29 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது அந்த ஃபைனல் வேகன்சிஸ் லிஸ்ட் வரும். அதே போல் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஒன்லி, அவங்களுக்கு மட்டும் 2 வேகன்சிஸ் தனியாக அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து டெக்கு நான் டெக்குன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. டெக்குக்கு வந்து பிஇபி டெக்கும், நான் டெக்குக்கு வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி டீடைல் ஃபார் ட்ரைனிங் அட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. எவ்வளோ டியூரேஷன்னா 49 வீக்ஸ். ஸோ இந்த 49 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு மேரேஜ் எதுவும் நடக்கக்கூடாது. இன்கேஸ் வந்து அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதே போல் உங்களோட கேண்டிடேச்சரும் வந்து கேன்சல் ஆயிரும். டென்னர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஷேல் பி லைபிள் டு சர்வ் ஃபார் 10 years. ஸோ ஆர்மியில் வந்து அந்த 49 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சர்வீஸ் பீரியட் பார்த்திங்கன்னா 10 years. ஸோ 10 yearsக்கு அப்புறம் அது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம், பட் கன்ஃபார்மாக வந்து 10 years இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு எல்லா அந்த ஆர்மியில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அட் பிசிடிஏ இஸ் அட் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனாலே போதும், எல்லா எக்ஸ்பென்சஸும் அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரைனிங் மட்டும் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம பேஜில் சொன்னது போல் ரேங்க் இருக்கும். அது ஒவ்வொரு ரேங்காக இயர் பேசிஸில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரேங்க்கு படி உங்களுக்கு பே ஸ்கேலோட லெவல் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ், அதோட ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெவல் 18 வந்து லாஸ்ட்டு. அதோட சேலரி 2,50,000 ஃபிக்ஸ்டு. இதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிலீவ் ஆகிறப்போ ஃபைனல் சேலரியாக இருக்கும். அதுபோக இங்கே எல்லா அலவன்சஸ் டீட்டெயில்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, என்னெல்லாம் அலவன்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெர் மந்த் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்தோம்னா உங்களுக்கு ஆக்சுவல் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் சேர்த்து ஃபைனலாக வந்து என்ன சேலரின்றது ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தெரியும். நம்பர் 9 வந்து ஹவு டு அப்ளைன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்குண்டான அந்த டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் நான் அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து லிங்க் இன்டர்வியூ ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். பேசிக்காக வந்து எங்கே கிளிக் பண்ணி அங்கே போகணும், என்ன ஃபார்மில் இருக்கும், அது ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். பட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹவு டு அப்ளை செக்ஷன் கீழே வந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் எல்லா காப்பிலையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்பர் 1 நம்பர் 2ன்னு என்னெல்லாம் லிஸ்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதுபடி நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எல்லா டேட்டாவும் நீங்கள் ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதுபடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸை தான் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஆதார் காப்பி, அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டம்லேயோ மொபைல்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 10 பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். யூஸ்வலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து செக் பண்ணி அது வந்து எலிஜிபிலிட்டி படி இருக்கான்றதை பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் அலாட்மெண்ட் இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே சென்டர்ஸ் வந்து ப்ரிஃபரபிள் சென்டர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி உங்களுக்கு அலாட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த கட் ஆஃப் பர்சன்டேஜ் வில் பி இன்க்ளூடட் ஒன் ஆஃப் த செலெக்ஷன் சென்டர்ஸ். அது எங்கெல்லாம் இருக்குன்னா அலகாபாத் ஓபி, போபால் எம்பி, அப்புறம் பெங்களூரு, பஞ்சாபில். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபைனலாக அந்த இன்டர்வியூ இருக்கும். ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது அக்டோபர் 2024 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்பி ரிலேட்டட் ஜாப்ன்றனால ஸோ மெடிக்கலில் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். டாக்குமெண்ட்டோட ஃபைனல் வந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன் 23rd January 2024 at 15 hour அப்படின்னா 3 o'clock ஈவினிங். அதிலிருந்து 21st February 2024 ஈவினிங் 3 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது வந்து டைரெக்டாக வந்து இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வந்து ஜாயின் பண்ணுற பேஜுக்கு போகும். ஸோ இந்த ஜாயின் இந்தியன் ஆர்மின்ற பேஜில் இந்த கேப்சா வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஆர்மியோட அஃபிஷியல் பேஜ் இது. இந்த இடத்துல இந்த ஆஃபீஸர் செலெக்ஷன் அந்த ஆப்ஷன் வந்துடுச்சு. இங்கே நம்ம பார்த்த அந்த டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை ஆர் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 2 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டைரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வர கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏற்கனவே இந்தியன் ஆர்மியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி உள்ளே லாகின் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பேஜ் வரும். அங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ இல்லை யாருக்குமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எப்படி ஃபில் பண்ணணும்னு. கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் அல்லது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ அது வந்து டிஜிலாக்கர் ஒரு ஆப் இருக்குது, ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அது மூலமாக தான் நீங்கள் ஃபெச் பண்ண முடியும். ஸோ அந்த டிஜிலாக்கரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த போர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ரோல் நம்பர், எந்த மந்தில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, ஸோ உங்களை பற்றின அந்த டீட்டெயில் சர்டிஃபிகேட்டு, அதோட அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா டிஜிலாக்கர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டாக்குமெண்ட் ஃபெச் பண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ டிஜிலாக்கரில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு இங்கே அந்த டீட்டெயில்ஸை வச்சு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அது மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் செக் பண்ணி இமீடியட்டாக அது அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.